பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்திருந்த 5 ஆண்டு திட்டமான 13வது மலேசிய திட்டம் மலேசியர்களின் வளமான எதிர்காலத்திற்கு புதிய நம்பிக்கையை விதைத்துள்ளது. மக்களின் வாழ்வாதார வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கூடுதல் நலத்திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் அவர்களை வளர்ச்சி பாதைக்கு இட்டுச் செல்லும் என்று தாம் நம்புவதாக மலேசிய கிளந்தான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் பாலகிருஷ்ணன் பரசுராமன் தெரிவித்தார். இளைஞர்களிடையே காணப்படும் வேலையில்லா திண்டாட்டத்தை களைவதற்காக அரசாங்கம் இம்முறை தொழிற்கல்வி மற்றும் தொழில் பயிற்சி டிவெட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்திருப்பது வரவேற்கக்கூடியது என்று முனைவர் பாலகிருஷ்ணன் கூறினார். இப்போ நான் ஒரு எக்ஸாம் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ஏகான் ஒரு மாணவர் படிக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து வர்றாரு. பிறகு நிறைய கம்பெனிகள் வந்து இப்போ அதை பற்றி தான் சம்மந்தப்பட்டு தான் வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக ஒரு சம்பளம் வந்து நல்லா ஏறும், நல்லா வருவார். அது பிறகு அவர் தனிப்பட்ட முறையில் படிக்கலாம், ஒரு டிகிரி எடுக்கலாம். பிறகு அவர் போயிட்டு இன்ஜினியரிங் படிச்சு அதே துறையில டிகிரி எடுக்கலாம் பிறகு. ஸோ அது ஒரு விஷயம். அப்போ டிவேட் நீ பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் வந்து நிறைய அதுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரோக்ராம் செய்ய போறாங்க. அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்மளுடைய இந்தியர் மாணவர்கள் மட்டும் இல்லை, நம்ம இந்தியர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து இதை பற்றி கருத்து நம்ம பிள்ளைகளை அதுக்கு அனுப்பி வைங்க. ஏன்னா இந்த நாட்டில் வந்து எல்லா வாய்ப்பும் இருக்கு. கணினிமயமாக்கல் அடிப்படையில் உலகம் இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் தற்போது செயற்கை நுண்ணறிவு AI பற்றி மக்கள் விரிவாக தெரிந்து கொள்ளவும் அன்றாட வாழ்வில் அதை முழுமையாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவும் அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அவர் விவரித்தார். முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை வந்து நம்ம மேனுவலா செய்வோம். அது வந்து ரொம்ப நேரம் எடுக்கும், டைம் எடுக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ என்ன செய்யுது, கம்ப்யூட்டர் வந்த பிறகு எல்லா வேலைகளும் வந்து அதில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த சம்பந்தப்பட்ட பாடங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம மாணவர்களுக்கு வந்து நம்ம இந்திய மாணவர்கள் வந்து அதை பற்றி ரொம்ப முக்கியப்படுத்தலாம். அதே வேளையில் பொருளாதார ரீதியிலான அறிவிப்புகளின் வழி குறு சிறு நடுத்தர இந்திய வணிகர்களும் அதில் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும் என்று தாம் எதிர்பார்ப்பதாக முனைவர் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இதனிடையே குறைந்தபட்ச ஊதிய விகிதமான 1700 ரிங்கிட் இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் இதைத் தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு போதுமான ஊதியங்கள் கிடைப்பதற்கான மேலும் சில வியூகங்களையும் அரசாங்கம் இப்போது தொடங்கி வகுத்து வருவதாக அவர் கூறினார். இனிமே ஒரு காலத்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் பார்த்தீங்கன்னா வேற திட்டம் வச்சிருக்காங்க. அது வந்து டசா கஜி ப்ரோக்ரஸ் சொல்லுவாங்க. டசா கஜி ப்ரோக்ரஸ் என்னன்னா, நம்மளுடைய திறமைக்கு நம்முடைய தொழில் சம்பந்த திறமைக்கு வந்து சம்பளம் ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ இனிமே பார்த்தீங்கன்னா இன்னும் சம்பளம் வந்து நிறைய ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே சமயத்தில் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பட்டதாரிகளுக்கும் சம்பளம் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் பட்டதாரிங்க வந்து அடிப்படை சம்பளம் இல்லாமலே இன்னும் மேற்கொண்டு சம்பளம், ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டியில் 4 வருஷம் படிச்சு வந்து பட்டம் வாங்கிட்டு அதனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், பொது வசதி, சமூகவியல் என்ற மக்களின் நல்வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளித்து இம்முறை பெரிய அளவில் தொகை ஒதுக்கப்பட்டுள்ள 13வது மலேசிய திட்டம் தாக்கல் தொடர்பில் பர்னாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது முனைவர் பாலகிருஷ்ணன் அதனை கூறினார்.